தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ள சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக நிரந்தரமான சாரதி அனுமதி பத்திரங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளன. இதன்படி இந்த சாரதி அனுமதி பத்திரங்களை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்துள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். இதற்காக சுமார் 2,40,000 சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களில் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடுவதற்கான வளங்கள் குறைவாக காணப்பட்டமையினால் தற்காலிக சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் விநியோகிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தரம் 6 மாணவர்களுக்கான கல்வி திட்டம் இன்னும் அறிமுகப்படுத்தப்படவில்லை என அதிபர்கள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. தரம் 6 மாணவர்களுக்கான பாடத்திட்டம் ஜனவரி 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதுவரையில் இந்த மாணவர்களுக்கான பாடத்திட்டம் ஆரம்பிக்கப்படாமையினால் அதிபர் ஆசிரியர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக பாடசாலைகள் ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் வழங்கப்படுகின்ற மாணவர்கள் வருகை பதிவேடுகள் இதுவரை பாடசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தரம் 6 மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் காணப்படுவதாகவும் சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டு வருகின்றன. வழங்கப்பட்ட அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம் என போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு போலீஸ் மா அதிபர் ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். ஊழல் உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகளை தவிர்க்குமாறும் சிறந்த போலீஸ் உத்தியோகத்தர்களாக முன்னேற வேண்டும் எனவும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்திருக்கின்றார். இதுவரையில் போதைப் பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய சுமார் 500 போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மின்னஞ்சல்களை அனுப்பி முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி சுமார் 3 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி மோசடி இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பில் உடனடி விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார்.